வணக்கம். இன்னைக்குரிய கெஸ்ஸிங் நம்பரில் நம்மளுக்கு வந்து 226 அப்படிங்கும்போது என்ன கணக்கில் வருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 2க்கு 6 அப்படிங்கிற மாதிரி வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னும் டீட்டெயிலாக போர்டில் என்னென்ன மாதிரி கணக்கெலாம் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து 226 அப்படிங்கும்போது நம்ம எடுத்த கணக்கில் எந்த மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது. நேற்று நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் எங்கேயுமே உட்காரல. தொடர்ச்சியாக வெற்றி, ஒரு நாள் வந்து தோல்வி. அது நேற்று ஒன்றும் சொல்ல முடியல. இது மாதிரி டபுள்ஸை கொண்டு வந்து பார்த்து யாருமே எதிர்பார்க்கல. நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஏன்னா வரிசையாக அந்த ரேண்டமாக கொண்டு வந்ததுனால திருப்பி இப்படி வைக்க மாட்டேன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அது டபுள்ஸாக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். ஏன்னா நேற்று டியரில் வந்தது கூட நம்மளுக்கு டபுள்ஸாக தான் வந்துச்சு. அதை ஃபாலோ பண்ணி வச்சானா இல்லை இவனுடைய கணக்கிலேயே டபுள்ஸ் வந்திருக்கா அப்படிங்கிறது தான் தெரியல. இருந்தாலும் இப்படி தான் எரிச்சிருக்கான். சரி, இப்போ இந்த 226 பொறுத்த வரைக்கும் நான் வந்து கொடுக்குறதுல 2க்கு 6. சரியா? ஏன் 2க்கு 6 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2க்கு 1 இந்த ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2க்கு 1 அப்படின்னு இறங்கியிருக்கு. 2க்கு 1 அப்படின்னு இறங்குறதுல ஒருவேளை இவன் 2க்கு 1ன்னு போனதுனால 2க்கு 9ன்னு சொல்லிட்டு பவரில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வந்தாலுமே எனக்கான 2க்கு 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரியா? ஸோ அதுபடி பார்த்தா எனக்கு 6. ஓகேவா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 6 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. சரி, பி போர்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 2க்கு 6, 2க்கு 0, 2க்கு 0. சரியா? ஸோ இதில் 2க்கு 0, 2க்கு 1. இந்த பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2க்கு இறக்குனதில் 2க்கு 1, 2க்கு 2, அதுக்கடுத்து 2க்கு 0, அதுக்கடுத்து 2க்கு 6, 2க்கு 1, 2க்கு 2, 2க்கு 0 அப்படின்னு இறக்கி கொண்டு வந்திருக்கான். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 2020202 அப்படின்னு இங்கே நிற்கிது. ஸோ இதுபடி இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. நீங்கள் இப்படி மொட்டையாக சொன்னால் புரியாது. நான் எப்படி நம்பர்ஸ் ஏ போர்டில் வந்திருக்கு, வந்தால் திரும்பி அடுத்தது எங்கே போய் நிற்கும், பி போர்டில் எப்படி வந்திருக்கு திருப்பி அது போய் எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். 203க்கு அப்புறம் 3, 2க்கு 0, 0க்கு 3, அப்புறம் 3 அப்படிங்கும்போது அதே பேட்டர்னில் வந்திருக்கு. சரியா? இதில் வந்து 2க்கு 0, 0க்கு 3, 3க்கு 9 அப்படின்னா 2க்கு 8. அப்போ ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 8. ஓகேவா? எப்படின்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8. சரியா? ஏன் 8 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2க்கு 0, 0க்கு 3, 3க்கு 3, 3க்கு 9 அப்படின்னு வச்சுருக்கான். அதே மாதிரி பேட்டர்னில் நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு லாஸ்ட் டைமாக வந்ததில் இதில் பாருங்கள், 2க்கு 0, 0க்கு 2, 2க்கு 0, 0க்கு 3, 3க்கு அப்புறம் 3 அப்படிங்கும்போது 202 திருப்பி 2 இறக்குவானா அப்படின்ற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு 2 வந்து இன்றைக்கி அதே போர்டில் பி போர்டில் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும்போது அவன் வந்து 2க்கு 8 தான் பவர் எடுப்பான்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த இடத்துல 3க்கு 9 இருந்தால் அப்போ 2க்கு 8ன்னு சொல்லிட்டு டார்கெட்டில் எடுத்திருக்கேன். ஓகே, இதுக்கு அடுத்தது சி போர்டை பார்ப்போம். சி போர்டில் வந்து 0க்கு 5, 5க்கு 6 அப்படின்னு நிப்பாட்டிட்டான். ஸோ நம்மளுக்கு சி போர்டில் ஏற்கனவே நம்மளுக்கு வந்த கணக்கில் வந்து 5க்கு 8 இருக்குது, 5க்கு 7 இருக்குது, 5க்கு 0 இருக்குது, 5க்கு 7, 5க்கு 8, 5க்கு 0 இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நேற்று வந்து நம்மளுக்கு 5க்கு 6 இருக்குது. நேற்று வந்து 5க்கு 6 இருக்குது. சரியா? அப்படிங்கும்போது இதுக்கு அடுத்தபடியாக 6க்கு என்ன வச்சுருக்கான் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து 6க்கு 4ன்னு சொல்லிட்டு ஒரு செட்டு வச்சுருக்கான். 6க்கு 4, 0க்கு 5, 5க்கு 6 அப்படின்னு நிப்பாட்டிட்டான்னா 0க்கு 5, 5க்கு 4, 0க்கு 5, 5க்கு 6, 0க்கு 5, 5க்கு 6 அப்படின்னு நிப்பாட்டிட்டான். அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு 1 வரலாம் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா 6க்கு 4 அப்படி இல்லைன்னா 6க்கு 4 வரல, 6க்கு 4 பவரில் வச்சா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 6க்கு 1 கண்டிப்பாக சி போர்டில் 1 வருது. உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. சரி, இப்போதைக்கு நான் கொடுத்துருக்கிறது என்னென்னா 681 நண்பர்களே, நல்லா புரிஞ்சுங்க.
226 ரிசல்ட்டு 2க்கு 6 பவரு, 2க்கு 8 பவரு, 6க்கு 1 பவரு. நீ ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு பவரில் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்றத பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 681. அதே மாதிரி இந்த போர்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் நான் வந்து இந்த 3 போர்டை தான் கணக்கு பண்ணியிருக்கேன். அதாவது நான் வந்து இந்த போர்டில் எதுலேயுமே நான் பார்க்கல. நான் எடுக்கிறது ஒன்லி ஏபிசி போர்டில் வரிசையாக என்ன பேட்டர்னில் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஆனால் ட்ரிபிள்ஸ் வரணும், கண்டிப்பாக வரும். இந்த மாதத்துக்குள்ளே ட்ரிபிள்ஸு கண்டிப்பாக வரும், அதில் எந்த வித மாற்றமுமே இல்லை. சரி, இப்போ லாஸ்ட்டாக காருண்யா ப்ளஸ் என்ன அடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 400. சரியா? லாஸ்ட்டாக காருண்யா ப்ளஸ் வந்து 400 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கான். 460க்கு 400. சரி, இப்போ அதே பேட்டர்னில் இன்றைக்கி வரும். இந்த 2க்கு 2 இறக்கி 6க்கு 0 அப்படின்னா 2க்கு வந்து 6, 466 வரும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வச்சிங்கன்னா வராது. சரியா? கொண்டு வர மாட்டான். ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காருண்யா ப்ளஸில் லாஸ்ட் டைம் 809. சரியா? 809 அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா காருண்யா ப்ளஸில் என்ன மாதிரி வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 148 லாஸ்ட் டைம் வந்திருக்கு. எங்கன்னா இங்கே 5148. சரியா? 5148 வந்திருக்குது. அடுத்தது 5809 வந்திருக்குது. சரியா? இது மாதிரி தான் பேட்டர்னில் இறங்கியிருக்கு. ஸோ இந்த ஒரு 2-4 பேட்டர்னில் பார்த்தா எப்படி கொண்டு வந்திருக்கான். இந்த ஒரு 3-4 பேட்டர்னை கொஞ்சம் உத்து பார்த்தோன்னு வச்சுங்களேன். உத்து தான் பார்த்தாகணும். வெற்றி வரணும்னா உத்து பார்க்கணும். 919, 120, 505, 226, 226. ஓகேவா? அப்படிங்கும்போது இந்த சார்ட்டு படி கணக்கில் எனக்கு வந்து 681 ஒரு பக்கம் எழுதி வச்சுங்க. சரியா? இது இல்லாமல் இன்னும் ஒரு 3 செட்டு இருக்குது, பார்ப்போம். ஸோ இதுக்கு அடுத்த கட்டமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை இன்றைக்கி ஏசியில் டபுள்ஸ் வர மாதிரி ஒரு 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 ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங். ஆனால் வந்து அது மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறது தெரில. எனக்கு தெரிஞ்சு ஏசியில் வரும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 221 வந்து அப்படியே பெரட்டணும்னு வச்சுங்களேன். இந்த 221 அப்படியே பெரட்டணும்னா நம்மளுக்கு வந்து 908 வருது. ஓகேவா? 908 வருதா? அப்படிங்கும்போது ஏன்னா இந்த மாதம் தான் அவன் ஏற்கனவே வச்ச ரிசல்ட் ஒரு நம்பர் மாற்றி தானே அடிச்சிட்ருக்கான். அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் ஏற்கனவே ஏ போர்டில் 9ங்கிறது என் கணக்கில் இருக்குது. அப்படிங்கும்போது அவன் திரும்பி 909 ஒரு வேலை வச்சாலும் வைப்பான். ஏன் அந்த 909 வைப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50-50ல் 221, சாரி நேற்று வந்தது 226 அப்படிங்கிற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அடித்தது 221. ஸோ இது அப்படியே பரட்டும் போது எனக்கு ஏற்கனவே நான் எடுத்த கணக்கில் 5க்கு 9 இன்றைக்கி பவரில் எடுத்தபோது அந்த 9 எனக்கு கவரில் வந்துருச்சு. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2க்கு 9 எனக்கு பவரில் வந்துருச்சு. அப்படிங்கும்போது ஏசியில் டபுள்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஏபிஎஸ்சிபிசியில் மொத்தமாக நான் கொடுக்கக்கூடிய நம்பர், நான் நிறைய போட்டு குழப்ப விரும்பலை, சிம்பிளாக முடிச்சிடுவோம். ஏபிஎஸ்சிபிசியில் நான் கொடுக்கக்கூடிய நம்பர் என்னென்னா 99, 68, 81. ஃபாலோஅப் நம்பரில் இன்றைக்கி டபுள்ஸ் நான் கொஞ்சம் 0 கொண்டு வர மாதிரி தெரியல. எனக்கு 0 வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு நம்பரில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது வச்சுருவான். அதனால் 00 ஒரு வாய்ப்பாக கொடுத்துருவோம். 29, 52. சரிங்களா? அதே மாதிரி 92, 95. மொத்தம் 4 நாள் 8 செட்டு அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஒரு சில நாள் கொஞ்சம் கெஸ்ஸிங்கில் கொஞ்சம் கம்மியாகும், ஒரு சில நாள் ஜாஸ்தியாகும். ஏன்னா இவன் வைக்கிறத பொறுத்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 226ன்னு கணக்கு எடுக்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 செட்டு வருதுன்னு வச்சுங்களேன். 15 செட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு வச்சு கேரண்டியெல்லாம் எடுக்க முடியாது. அதனால் அதை வச்சு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அதிகபட்சம் ஒரு 8 செட்டு, அது எங்கே வேணாலும் உட்காரலாம்ப்பா, இந்த 8 செட்டு தான், அதுக்கு மேலே அப்படிங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கணக்கு எடுத்து முடிச்சிடலாம். சரியா? இதுதான் நான் எடுத்து கொடுக்குற கணக்கு இன்றைக்கி. 95, 99, 68, 81, 92, 00, 29, 52. ஏபிஎஸ்சிபிசியில் இதான் நான் கொடுக்குற கணக்கு. சரி, ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 681,
909 அதே மாதிரி 952 அவ்வளோதான். 3 நம்பர் தான், நிறையெல்லாம் எடுத்து கொடுக்குற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம கெஸ்ஸிங்கை வந்து நெருக்கி தான் எடுத்தாகும். இப்போ எல்லாமே கெஸ்ஸிங் கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா 18 செட்டு 10 செட்டு 5 செட்டு அது அந்த அந்த மாதிரி எடுத்து கொடுத்து எதுக்கு அது பிரயோஜனம்? அந்த 10 செட்டு வரலன்னா என்ன பண்ணுறது? 10 செட்டையும் வந்து வச்சு நம்மளுக்கு அதில் ஒரு பிசி கூட பாஸ் ஆகலை அப்படிங்கும்போது ஜஸ்ட்டு மிஸ்ஸுச்சே போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறத விட அதுதான் முட்டாள்தனம். சரிங்களா? அதனால் கம்மியாக கொடுத்தா கூட ரைட்டு ஓகேப்பா, வரலன்னா கூட சந்தோஷம், ஒரு 3 நம்பர்லேயே முடிஞ்சு போச்சுன்ற அந்த திருப்தி வந்துடும். அதாவது நான் உங்களுடைய மனநிலை தான் எனக்கும் சரி, இதுதான் என்னோடய கணக்கில் இருக்குது, அவ்வளோதான். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 9 அதிரடி ஷார்ட்டாக இருக்குது. 9 இதுக்கு அடுத்தது அவன் வந்தால் 2, அப்படி இல்லைன்னா 6, அவ்வளோதான். உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ எடுத்துங்க. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.